சிம்பிளாக ஒரு கொள்ளு கொழுக்கட்டை செய்யலாமா? வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. 250 கிராம் கொள்ளு எடுத்து வறுத்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அரைச்ச கொள்ளு மாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு போட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேங்க. வேர்க்கடலை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு இனிப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வெல்லம் தாங்க போட்டுட்டேன். வெல்லத்தை உருக்கியும் போடலாம். தேங்காய் பூ 2 கைப்பிடி அளவு போட்டுட்டேங்க. எல்லாமே நம்ம அளவு தாங்க. நமக்கு எந்த அளவோ அது தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சாச்சுங்க. உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் அந்த வீடியோவை மட்டும் மிஸ் ஆகிடுச்சிங்க. இட்லி பாத்திரத்தில் வச்ச வீடியோ உருண்டை நல்லாவே இருந்தது, சாஃப்டாக இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.